ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாப் 10 காலி லினக்ஸோட கமெண்ட்ஸ். இந்த டாப் 10 கமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன கமெண்ட்ஸ், அது எதுக்காக யூஸ் பண்ணணுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடியது என்ன கமெண்ட்னா ls-l. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெர்மினலுக்குள்ள வந்துடலாம். டெர்மினல் வந்துட்டு சிடின்னு இருக்கா, நான் வந்து ஒரு ஃபோல்டர் செட் பண்ணிட்டேன். இங்கே நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். நான் பான் சைஸை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல்-ஷிஃப்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா ls-lக்கு என்ன மீனிங்னா லிஸ்ட் பண்ணி அதோட பர்மிஷன்ஸை காட்டு. ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலோட பர்மிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலா காட்டு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து என்ன டேட்டு என்ன டைம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா நமக்கு வந்து காமிச்சிடும். இதுக்குதான் நம்ம வந்து இந்த ls-l கமாண்டை யூஸ் பண்றோம். நம்மளுடைய செகண்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய கமாண்ட் cd கமாண்ட். இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ண பாத்தீங்களா, சிடிங்கிறத கொடுத்து இந்த பேலோட் வரும் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய இந்த கமாண்ட். இந்த சிடிங்கிறது என்ன பண்ணா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் வந்து டர்ன் அவுட் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். இந்த சிடி கமாண்ட் வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணும். இந்த ஃபோல்டர்ல இருந்து அடுத்த ஃபோல்டருக்கு மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சிடி கமாண்ட். கைஸ், இதை பத்தி ஃபுல்லா பாக்குறவங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி இந்த எல்லா வீடியோஸையும் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா. ஏன்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கு, அதனால சொல்றேன். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் கமெண்ட்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம இங்க என்ன இருக்குன்னா pwd. இது என்னங்கிறத பாத்திரலாம். நேரா டெர்மினல் ஓபன் பண்ணிப்போம். இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். pwdங்கிறது என்னன்னா பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவோம். பிரசன்டா நான் இந்த ஒரு டைரக்டரிக்குள்ள, அதாவது எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கேன், எந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை எனக்கு காட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ்குள்ள இருக்கும், அதுக்குள்ள ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள நல்லுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ளதான் பேலோடுங்கிற இந்த ஃபோல்டர் இருக்கு. அங்கதான் நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்கோம். அதை தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இதுதான் இந்த கமாண்டோட மீனிங் அண்ட் இதோட ஒர்க். நெக்ஸ்ட் நம்மளுடைய கமாண்ட் என்ன, மேக் டைரக்டரி. அதாவது ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இதை நான் வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம், மேக் டைரக்டரின்னு சொல்லிட்டோம். ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணு, என்ன நேம்ல கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்கான கமாண்ட். இந்த கமாண்ட் நீங்க வந்து கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணல, நான் இதை அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கமெண்ட் பார்க்க போறோம், நெக்ஸ்ட் ஃபோல்டர் ஃபைலை டெலீட் பண்றதுக்கான கமெண்ட். இதை நான் வந்து பெருசாவே உங்களுக்கு காமிக்க வெயிட் பண்ணுங்க. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் கிளியர்ங்கிற கமெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆரம்ங்கிறதுனா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட். நார்மலா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, அதை நான் ரிமூவ் பண்றதுனா இந்த இடத்துல ஆரம்ங்கிறத யூஸ் பண்ணலாம். அதே வந்து ஒரு ஃபோல்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஆரம் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு -r கொடுத்து நீங்க எந்த ஃபோல்டர் எந்த ரூட்ல இருக்குங்கிறத கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே இங்க வந்துருங்க. இந்த இடத்துல எஃப்ங்கிறத மட்டும் கொடுத்துக்கோங்க. -rvf இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணும். இது வந்து ஃபோல்டர்ஸ் டெலிட் பண்றதுக்கான கமெண்ட். இது வந்து ஃபைல்ஸ் டெலிட் பண்றதுக்கான கமெண்ட். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான கமெண்ட் தான். ஸோ இதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து காப்பி பண்றதுக்கான கமெண்ட். இதையும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துறேன். இப்போ நான் வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லிப்போம் அப்படின்னா காப்பி பண்ணு, எதனா இந்த ஃபைலை காப்பி பண்ணு, அதை பேஸ்ட் பண்ணு, எனக்கு வந்து இந்த நேம்ல பேஸ்ட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லியிருப்போம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சிபி கமாண்ட். ஒரு ஃபைலை காப்பி பண்ணும், பேஸ்ட் பண்ண நம்ம வேற ஒரு நேம்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சிபி. நம்மளுடைய நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். 7th பிளேஸ்ல இருக்கக்கூடியது மூவ் கமெண்ட். இதையும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். டெர்மினலுக்கு வந்துடலாம். இதை எரேஸ் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மூவ் பண்ணு, ஒரு ஃபைலை வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு நீ மூவ் பண்ணு, இதுதான் அந்த ஃபைலு, நீ மூவ் பண்ணல என்ன நேம்ல சேவ் ஆகணும்னா இந்த நேம்ல சேவ் ஆகணும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் mv. இப்ப இதை நான் வந்து எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்மளோட 8th பிளேஸ்ல இருக்கிறது டச். இந்த டச் கமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கமாண்ட். இது என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத நான் சொல்றேன். டச் கமாண்ட்ங்கிறது என்னன்னா ஒரு எம்டியா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். இப்போ இதை கொடுத்து நான் என்டர் பண்ணனா file.txtங்கிற ஒரு நார்மல் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்க இதை வந்து vi கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஆனா viங்கிறது வந்து கமாண்ட் கிடையாது, அது வந்து ஒரு டூல், அதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் டூல். ஆனா இந்த டச்ங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கமாண்ட். அதனால இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான லிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய 9th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கமாண்ட் பாரு, கேட் கமாண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கமாண்ட். இது ஏன்ங்கிறத நான் இப்ப சொல்றேன்.
கேட்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபைலை நீங்க வந்து ஓபன் பண்ணாமலே எல்லா டீடைல்ஸும் அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஃபைல் என்ன டைம்லெஸ் வெர்ஷன்ங்கிற மொத்த ஹிஸ்டரி எடுத்து கொடுக்கறதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூல் இருக்குன்னா அந்த டூலுக்கு முன்னாடி கேட்ங்கிற கமாண்டை கொடுத்து அந்த டூலை நீங்க போட்டீங்கன்னா அந்த டூலோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து தெளிவாகவே ஷோ பண்ணிடும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த கேட் கமாண்ட். இது வந்து டூல் கிடையாது, கமாண்ட். கமாண்டுக்கும் டூலுக்கு வந்து நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் 9th பிளேஸ் வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபைனல் கமாண்ட் 10th பிளேஸ் வைக்கிறது என்ன கமாண்ட் பார்த்துடலாம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமாண்ட் இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். ஃபுல்லாவே காப்பி பண்ணிக்கலாம். இதுக்கு தனித்தனியா காப்பி பண்ணிட்டு ஒரு நிமிஷம். சாரி, காப்பி பண்ணல கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா chmod 755 script.sh. இந்த script.shங்கிறது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல். ஓகேவா? இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைலுக்கு நம்ம வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது அது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலா தான் கிரியேட் ஆகும். அதுக்கு நம்ம பர்மிஷன் சேஞ்ச் ஆகையில தான் அது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த பர்மிஷன் சேஞ்ச் பண்றதுக்காக தான் chmod கொடுத்திருக்கோம். இந்த இடத்துல +x கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் நின்றும். ஆனா இங்க நம்ம என்ன பர்மிஷன் செட் பண்ணிக்கோம்னா ரீட் பர்மிஷன் இருக்கு, ரைட் பர்மிஷன் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் இருக்கு. அதாவது நீங்க வந்து அந்த ஃபைலை ஓபன் பண்ணி படிக்கவும் முடியும், அந்த ஃபைல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்க சேஞ்சஸும் பண்ண முடியும். பிளஸ் அதை வந்து ஒரு டூலா நீங்க வந்து ரன்னும் பண்ணிக்கலாம். யாருன்னா ஓனர், ரூட் யூசரால. ஓகேவா? அதே நார்மல் யூசருக்கு இங்க என்ன பர்மிஷன் செட் ஆயிருக்குங்கிறத பாருங்க. ரீட் பண்ண முடியும் அவங்களால, எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும். ஆனா அவங்களால எடிட் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரீட் பண்ண முடியும், அந்த டூலை ரன் பண்ண முடியும். இதுதான் வந்து அவங்களால பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் இந்த chmod 755. இங்க இருக்கக்கூடியது நீங்க எந்த ஃபைலோட பர்மிஷன் சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த ஃபைலோட நேமை கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து டாப் 10 கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் நீங்க கம்பல்சரி மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக யூஸ் பண்றோம்ங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த கமெண்ட்டை மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்ங்கிறதே புரிஞ்சுக்காம சும்மா ஏனதோனங்கிற மனப்பாடம் மட்டும் டக்கு டக்குன்னு போட்டு யூஸ் பண்றீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு லினக்ஸ் சர்வர்ல ப்ராப்பரா உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு கமெண்ட் இருக்குன்னா அந்த கமெண்டோட மீனிங் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் என்னென்ன கமெண்ட்ஸ்ங்கிறத ஒன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம், இல்ல ஏதாவது நோட் பண்றீங்கனாலும் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டம் அட்மின் ஆகிறீங்கனாலோ இல்ல ஒரு எத்திக்கல் ஆக்டிவிட்டில வரீங்கனாலோ இது எல்லாமே பேசிக்கா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை நீங்க பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். அதுல உங்களுக்கு ஏதாவது எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடா பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க டிஎம் பண்ணலாம். இங்க நான் கொடுக்குறேன் நல் ஸ்பேஸ் கொடுக்குறானா அப்படியே _CY கொடுத்துருங்க. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் டிஎம் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளைவும் செய்வேன். அதே நீங்க கமெண்ட் பண்ணீங்கனாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய யூடியூப்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு, பென்டெஸ்ட் L1. இதுல அப்படி என்னென்ன வீடியோஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் எப்படி பென்டெஸ்ட் ரோலுக்கு ஜாப் கெட் பண்றது அப்படிங்கிற வீடியோ அதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஷெல் ஸ்கிரிப்டிங் பத்தின ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. போக போக உங்களுக்கு வந்து ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.